வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். மல்லியங்குப்பம் பெருமாள் குப்பம் கிராமத்தில் 3 நாட்கள் மாரியம்மன் ஜாத்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் மல்லியங்குப்பம் பெருமாள் குப்பம் கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் மாரியம்மன் ஜாத்திரை திருவிழா துவங்கியது. எனவே அன்று மதியம் கிராம மக்கள் மண்ணடி வளாகத்தில் ஊர்கூடி வாடைப்பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அன்று மாலை ஜாத்திரை சாட்டம் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகம் வீடு வீடாகச் செல்லும். அப்பொழுது கிராம மக்கள் தங்களது வீடுகளில் அந்த கரகத்திற்கு நெய்வேத்தியம் வழங்கி கும்பிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதன்கிழமை மதியம் அம்மனுக்கு கூழ் வண்டி சேகை நடைபெற்றது. ரெட்டி வீட்டு மோகன் கூழ் பங்கிடும் நிகழ்ச்சியை மேற்கொண்டார். அன்று இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை அடித்தண்டம் போடுதல் எனும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று மாலை பக்கோர் குத்தல் நிகழ்ச்சி துவங்கியது. மங்கள வாத்தியம் மற்றும் பேண்ட் வாத்தியம் முழங்க பக்தர்கள் உடலில் மஞ்சள், சந்தனம், குங்குமம் உள்ளிட்டவைகளை பூசிக்கொண்டு அலங்காரத்துடன் மாலை அணிந்து கொண்டு ஊர்வலமாக ஒடுக்கு சாதம் எனப்படும் பிரசாதத்தை தலையில் சுமந்த வண்ணம் மண்ணடிக்கு வந்து சேர்ந்தனர். பின்னர் இந்த ஒடுக்கு சாதம் அம்மனுக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதன் பின்னர் இரவு மண்ணடியில் அமைக்கப்பட்டிருந்த மாரியம்மன் பந்தல் அவிழ்க்கும் நிகழ்ச்சியுடன் 3 நாட்கள் திருவிழா சிறப்பாக நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பெருந்தனக்காரர்கள் மல்லியங்குப்பம் செல்லப்ப ரெட்டியார், பெருமாள் குப்பம் சதீஷ் ரெட்டியார் மற்றும் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்திருவிழாவை காண சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் வந்திருந்தனர். கிராமம் முழுவதும் கண்ணை கவரும் வகையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மல்லியங்குப்பம் பெருமாள் குப்பம் கிராமத்தை சார்ந்த ஜாத்திரை திருவிழா 3 நாள்கள் நடைபெற்றது. முதல் நாள் ஜாட்டப்பட்டது. 2வது நாள் கூழ்பானையோடு ஊர்வலம் வந்து மஞ்சள் நீராட்டு நடைபெற்றது. 3வது நாள் அடிதண்டம், பக்கோர் குத்துதல், வீதி உலா வந்து சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. உடனடியாக பெரியபாளையத்தம்மன் ஆலயம் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்கல